children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 3 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 இருந்து சாப்டர் 8 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 3 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். மை நம்பர்ஸ். டேக் த டிஜிட்ஸ் 3 and 8 and make us many 2 or 3 digit numbers as you can. You can repeat the digits அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டிஜிட்ஸ் நம்மளை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 3, 8 அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் 2 டிஜிட் நம்பர்ஸ் 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகலாம். இப்போ 3 இருக்குன்னா 3, 3, 8, 8 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேர்ள் வந்து பாருங்கள், ஜோஜோவை கூப்பிட்றாங்க. ஜோஜோ வித் 3 and 8 ஐ கேன் மேக் 38. நான் வந்து 3, 8 யூஸ் பண்ணி 38 அப்படின்ற நம்பர் மேக் பண்ணியிருக்கிறேன். அதே திருப்பி போட்டால் என்ன வரும்? 83 வரும். கரெக்டாக? ஸோ இந்த பாய் ஜோஜோ வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்பர் வந்து பண்ணியிருக்காங்க. ஐ கேன் மேக் 338, 388 இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்மளை வந்து இதை மாதிரி யூஸ் பண்ணி 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த காலமில் நம்ம பண்ணலாம். ஸோ 3, 8 இந்த 2 டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எத்தனை பாசிபிலிட்டிஸ் அப்படின்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஓனாக நீங்கள் வந்து பாசிபிலிட்டிஸ் எழுதிட்டே போகலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக 2 டிஜிட்ஸ் கொடுத்து 2 டிஜிட் நம்பர் எழுத போகிறீங்க. ஸோ 2 டிஜிட்ஸ் கொடுத்து 2 டிஜிட் நம்பர் எழுதுகிறப்போ 2 power 2 அப்படின்னு போட்டுக்கணும். இதை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. இப்போ 2 power 2 அப்படின்னு போடுறப்போ என்ன அர்த்தம்னா 2 வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 2s are என்ன வரும்? 4 வரும். அப்போது இந்த நம்பருக்கு வந்து நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 2 டிஜிட்ஸ் கொடுத்து 2 டிஜிட் நம்பர் எழுத சொன்னாங்கன்னா அப்போ 3, 8க்கு எப்படி எழுதலாம்? 38, 83 கரெக்டாக? 38, 83, 33, 88 ரிப்பீட் ஆகலான்னு சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா நமக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 38, 83, 33, 88. இதே இது 3 டிஜிட் நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஸோ 2 டிஜிட்ஸ் கொடுத்து 3 டிஜிட் நம்பர் எழுத சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 2 power 3 அப்படின்னு போடணும். அப்போ 2வை நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். 2 into 2 into 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு இங்கே. ஓகேவா? இப்போ எழுதலாமா? ஸோ நமக்கு 2 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்களா? 3, 8. நான் வந்து அதை வந்து 3 3 3ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 8 8 8ன்னு செகண்ட் எழுதிக்கிறேன். ஸோ 333, 888. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா 3யை வந்து ஒரே ஒரு டைம் எழுதிக்கிறேன். 8ஐ வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3யை வந்து மிடில் எழுதிக்கிறேன். ஸோ 8 ஃபஸ்ட்டு போயிடும், 3யை மிடில் எழுதிக்கிறேன். இந்த 8ஐ வந்து அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ 3யை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில், 3யை வந்து செகண்ட் பிளேஸில், நெக்ஸ்ட்டு வந்து 3யை தேர்ட் பிளேஸில் போடுறேன். இந்த 8ஐ அப்படியே போட்டுக்கிறேன். இது 3 பாசிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 8ஐ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுட்டு 3யை வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு 8ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுட்டு 3யை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் போடுறேன். நெக்ஸ்ட்டு 8ஐ வந்து தேர்ட் பிளேஸில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் 3 போடுறேன். அப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா நமக்கு 1 2 3 4 5 6 7 8 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 3 3 8 8 8ன்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3யை ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுட்டு 8 8 போட்டேன். 3யை செகண்ட் பிளேஸில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பிளேஸில் 8, 3யை தேர்ட் பிளேஸில் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் 8. அதே மாதிரி 8ஐ பண்ணுறேன். 8ஐ ஃபர்ஸ்ட் பிளேஸில் போட்டுட்டு 3யை செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் போடுறேன். 8ஐ செகண்ட் பிளேஸில் போட்டுட்டு 3யை ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பிளேஸில் போடுறேன். 8ஐ தேர்ட் பிளேஸில் போட்டுட்டு 3யை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் போடுறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 8 நம்பர்ஸ், 8 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இன்ஸ்டன்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரேஞ்ச் த நம்பர்ஸ்
ஸ்மாலர் டு கிரேட்டர். ஸோ இங்கே உள்ள நம்பர்ஸை ஸ்மாலர்லேருந்து கிரேட்டருக்கு அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிறதுலே எது ஸ்மால் நம்பர்? ஸோ நம்மளுக்கு வந்து எப்பயுமே வந்து 2 டிஜிட்டில் தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பரில் தான் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ எது போடலாம்? 33. வெரி குட். 33, 38, 38, 83, 83, 88, 88, அதுக்கப்புறம் நம்ம 3 டிஜிட்ஸ்க்கு வந்துடலாம். 333, 333. ஸோ நம்ம எழுத சர்க்கிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 338, 338. நெக்ஸ்ட் 383, 383. நெக்ஸ்ட் 388. 388. இப்போ 300s ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் 800s பாருங்க. எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ 800ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 833, 833, 838, 838, 883, 883, 888. 888. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸ்மால் டு பிக் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ 33, 38, 83, 88, 333, 338, 383, 388. நெக்ஸ்ட் 800ஸ்க்கு போயிடுறோம். 833, 838, 883, 888. ஓகே. இப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது, லார்ஜஸ்ட் நம்பர் என்னது? 33 is smallest number. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் 888 வந்து லார்ஜஸ்ட் நம்பர். 888 தான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த சம்? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், லெட் அஸ் திங்க். தேஜி இஸ் மேக்கிங் நம்பர்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் வந்து மேக் பண்ணுறா தேஜி. ஷீ ஷோஸ் த ப்ளூ கார்ட்ஸ் அண்ட் சேஸ் இட் இஸ் 12. ப்ளூ கார்ட்ஸை காமிச்சு இதோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு சொல்கிறா. ஷீ ஷோஸ் த எல்லோ கார்ட்ஸ் அண்ட் சேஸ் 14. எல்லோ கார்ட்ஸை காமிச்சு இதோட வேல்யூ வந்து 14 அப்படின்னு சொல்கிறா. எப்படி? ஒய்? நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். மூணு வந்து ஒரே ஒரு மூணு தான் இருக்கும் வேர்ல்டில், கரெக்டாக? அப்போ இந்த கார்டோட வேல்யூ 1. இங்கே வந்து ட்வின் பேபிஸ் இருக்காங்க. அப்போ ட்வின்ஸ்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2 சொல்லியிருக்கோமா? ஸோ இந்த கார்டோட வேல்யூ 2. ஸோ 1ஐயும் 2ஐயும் நம்ம சேர்த்து எழுதணுன்னா என்ன நம்பர் வந்துடும்? 12. இந்த மாதிரி தான் அவள் போட்டிருக்கா. இப்போ இந்த கார்ட்ஸ் பாருங்கள், குடுப் மினார். இது ரெண்டுமே நமக்கு வந்து மானுமெண்ட்ஸ், இந்தியன் மானுமெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு குடுப் மினார் இருக்குது. குடுப் மினார்ன்றது ஒரே ஒரு பிளேஸ் தான். ஸோ நம்ம அதுக்கு 1 போட்டுரும். இது வந்து சார்மினார். சார்னா வந்து 4. வெரி குட். சார்னா நமக்கு வந்து 4ன்னு அர்த்தம். ஹிந்தியில் வந்து 4ன்னு அர்த்தம். மினார் அப்படின்னா பில்லர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது. 1, 2, 3, அப்புறம் பேக்கில் 4. ஸோ 4 பில்லர்ஸ் இருக்கும். அதான் சார் மினார். அப்போ இந்த கார்டோட வேல்யூ என்னது? 4. அப்போ 14. இதனால தான் நமக்கு 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிகர் அவுட் வாட் தேஜி இஸ் டூயிங். ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, அஜி ஷோட் சம் மோர் நம்பர்ஸ். இதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் காமிக்கிறா. நம்ம தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கார்டு பாருங்க, ஏசம் சாரி கம பாத்த நீ. இது வந்து என்னது? சப்தஸ்வரா. 7 ஸ்வரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? சப்தஸ்வரங்கள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில் வந்து. ஸோ மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து 7 இது இருக்கும் எப்பயுமே. சாரி கம பாத்த நீ. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கார்டோட வேல்யூ வந்து 7. 3 வந்து உங்களுக்கே தெரியும், ஒரே ஒரு 3 தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்? 71. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பி சம் பாருங்க. பாம் காமிக்கிறாங்க, நம்மளோட உள்ளங்கை காமிக்கிறாங்க, ஃபிங்கர்ஸோட காமிக்கிறாங்க. எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கு? 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரிகலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டென்சஸ் படிச்சிருப்பீங்கல்ல கிராமரில், இங்கிலீஷ் கிராமரில். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ 3 காலங்கள் மாதிரி. ஓகேவா? ட்ரைனா 3
கலா அப்படின்றாங்க. ஸோ ட்ரீ கலா அப்படின்றது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர். அப்போ 3. அப்போ இந்த கார்டோட வேல்யூ என்னது 53. ஸோ திஸ் வே ஆஃப் சேயிங் நம்பர்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ், இது பேர் தான் என்ன சொல்கிறாங்க, இஸ் கால் புட்டா சங்கியா. புட்டா சங்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க புட்டா சங்கியான்னு, விச் மீன்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேர்டு நியூமரல்ஸ். ஓகே, நமக்கு இதை வச்சு சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ செய்யலாம். ரைட் த நம்பர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கார்ட்ஸ். ஸோ இங்கே வந்து சம் பாருங்கள், டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 4 டைரக்ஷன்ஸ் இருக்கும்ல, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். அப்போ இந்த கார்டோட வேல்யூ வந்து 4. ஐஸ் எல்லாருக்குமே எத்தனை ஐஸ் இருக்கும், 2 ஐஸ் இருக்கும். அப்போ இந்த கார்டோட வேல்யூ வந்து 2. இப்போ 42 தான் இதுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள், நமக்கு எத்தனை சென்ஸ் ஆர்கன் இருக்கும், சயின்ஸில் படிச்சிருப்பீங்க 5 சென்ஸ் ஆர்கன் இருக்கும். கரெக்டாக ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணுறது, ஹியர் பண்ணுறது, சைட் பார்க்குறது. ஸோ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். அப்போ இந்த கார்டோட வேல்யூ வந்து 5. ஹெக்ஸானாலே என்னது 6 சைட்ஸ் இருக்கும் இந்த ஹெக்ஸகனுக்கு. 1 2 3 4 5 6. ஸோ அப்போ இந்த கார்டோட வேல்யூ 6. அப்போ நம்பர் வந்து 56. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, திங்க் ஆஃப் அதர் வேர்ட்ஸ் ஃபார் 0 to 9. மேக் நியூ கார்ட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் 15 27 94. இதுக்கெல்லாம் நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 0லேருந்து 9 வரைக்கும் நம்மளை வேறு ஏதாவது வேர்ட்ஸ் வச்சு நம்ம திங்க் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 15க்கு கார்டு மேக் பண்ணுவோம். இப்போ 15 அப்படின்றது 1 அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம், சன் எடுத்துக்கலாமா? சன் ஒரே ஒரு சன் தான் இருக்கும். ஸோ சன். அப்போ இந்த கார்டோட வேல்யூ 1. 5க்கு என்ன பண்ணலான்னா, ஒரு ஷேப் இருக்குது பென்டகன் அப்படின்னு சொல்லிட்டு. பென்டானாலே 5. ஸோ பென்டகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு ஷேப்பில் இருக்கும். இது வந்து 5 சைட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5. ஓகேவா? கீழே இருக்கிறது இது ஒரு 5th சைடு. ஸோ இது வந்து நமக்கு பென்டகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கார்டோட வேல்யூ என்னது 5. அப்போ 15. ஓகேவா? நெக்ஸ்ட் 27 இருக்குது. ஸோ 27க்கு நான் வந்து 2க்கு என்ன கார்டு மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன் உங்களுக்கே தெரியும், கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆர்கன் இருக்குது நம்மளோட ஸ்டொமக் பார்ட்டில். எல்லா ஹியூமன்ஸுக்குமே வந்து 2 கிட்னிஸ் இருக்கும். ஒரு ஹியூமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 கிட்னிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த கார்டோட வேல்யூ வந்து 2. 7க்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ரெயின்போக்கு வந்து 7 கலர்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க. 1 2 3 4 5 6 7 கலர்ஸ் இருக்கும் ரெயின்போக்கு. அப்போ இந்த கார்டோட வேல்யூ வந்து 7. ஸோ 2 7 27. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 94 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ 9க்கு வந்து நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, நானகன் அப்படின்னு ஒரு ஷேப் இருக்குது. அதுக்கு வந்து 9 சைட்ஸ் இருக்கும். எப்படி பென்டகனுக்கு 5 சைட்ஸ், ஹெக்ஸகனுக்கு 6 சைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நானகன் எப்படி இருக்கும்னா, ஸோ இப்படி ஒரு சைடு இருக்கும், இப்படி ஒரு சைடு இருக்கும். ஸோ 2 சைட்ஸ் வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சைடு போகும், இந்த மாதிரி ஒரு சைடு போகும். இது ஒரு 2 சைட்ஸ். அப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 2 சைட்ஸ் வரும். ஸோ இது ஒரு 2 சைடு. நீங்கள் நேமிங் கூட பண்ணிக்கோங்க, A B C D E F G. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு சைடு வரும், இப்படி ஒரு சைடு வரும். அப்புறம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ A B C D E F G H I. இப்போ நீங்கள் சைட்ஸ் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இது ஒரு கார்டு. இந்த கார்டோட வேல்யூ வந்து எனக்கு 9. ஓகேவா? இந்த பிக்சர் பேர் என்னது, இந்த ஷேப் பேர் என்னது? நானகன். சொல்லுங்கள். நானகன். NONAGON. நானகன். நானனாலே 9 அப்படின்னு அர்த்தம். நானகன். நெக்ஸ்ட்டு 4 94 கேட்டிருக்காங்க இல்லையா? 4க்கு நான் என்ன கார்டு மேக் பண்ணுறேன்னா, சீசன்ஸ். 4 சீசன்ஸ் இருக்குது தெரியும்ல எல்லாருக்கும். சம்மர் இருக்குது. ஸோ சீசன்ஸ் மேலே வந்து சீசன்னு போட்டுக்கோங்க. கார்டோட நேம் எழுதிடுங்க மேலே. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எத்தனை இருக்கும்னு. ஸோ சம்மர் சீசன் உங்களுக்கு தெரியும்.
ரெய்னி சீசன், மழை பெய்யும் இல்லையா? ஸோ ரெய்னி சீசன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன், நிறையா நியூ ஃப்ளவர்ஸ்லாம் வளரும் இல்லையா? ஸோ ஸ்ப்ரிங் சீசன். இன்னொன்று என்னது? வின்டர் சீசன். வின்டர் சீசன்னாலே ரொம்ப கோல்டாக இருக்கும், கரெக்டாக? ஸோ நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்ஸோட பிக்சர் வந்து வரைஞ்சிடலாம். ஓகேவா? இது வந்து வின்டர். ஸோ 4 சீசன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கார்டோட வேல்யூ என்னது? 4. அப்போது இந்த கார்டு வந்து டோட்டலாக 2 கார்டும் சேர்த்தோன்னா 94. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய கண்டுபிடிங்க. ஓகேவா? ஒவ்வொரு நம்பருக்குமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இயர்ஸ்லாம் வரையலாம். 2க்கு இயர்ஸ் வரையலாம். ஏன்னா எல்லாருக்கும் 2 இயர்ஸ் இருக்கும், காது இருக்கும் இல்லையா? 2 இயர்ஸ் இருக்கும், 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 2க்கு எதுனாலும் வரையலாம். அது மாதிரி 1க்கு நீங்கள் நிறையா வரையலாம். இந்த மாதிரி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.